அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாடுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாடுவோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடியே அன்பின் பொருளுணர்வோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடியே அன்பின் பொருளுணர்வோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல் 121 தாவீது அரசர் பின்வருமாறு பாடுகிறார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். இந்த நாளிலே ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவரிடமிருந்து கண்டிப்பாக உதவி வரும். ஆரோக்கிய அன்னையிடமிருந்து கண்டிப்பாக ஆசி வரும். மகிழ்வோடு ஜெபியுங்கள். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, நன்மையான அனைத்தும் எந்நாளும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உம்முடைய வழி நடத்துதலால் அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கிலால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாய் போய் யோர்தானுக்கு அப்பாலுள்ள கெரீத்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பாலில் இருந்த கெரீத்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 121 பதிலுரை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே எனக்கு உதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன்.
நின்றே. எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே எனக்கு உதவி. அவர் உன் கால்களை இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணை ஏறுவதுமில்லை, உறங்குவதுமில்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே எனக்கு உதவி. Alleluia, 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 alleluia. மகிழ்ந்து பெருவகை ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். Alleluia, alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. எஸ்ரோனின் இறைவனைப் போல் எவரும் இல்லை. அவர் உனக்கு உதவிட வானங்களின் வழியாக மாட்சியுடன் மேகங்கள் மீது ஏறி வருவார். இணைச்சட்ட நூல் 33வது அதிகாரம் 26வது இறைவசனம். இறைவிசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 869 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய முன்னோர்கள் இஸ்ரேல் மக்களை ஆகாபு என்கின்ற அரசன் ஆண்டு வந்தான். இவன் சீதோனிய மன்னனின் மகள் ஈசபேலை மணந்து கொண்டான். அந்த ஈசபேல் போலி தெய்வங்களை வழிபடுகின்ற ஒரு பெண். அந்த சீதோனிய மக்களுடைய எண்ணப்படி பாகால் என்கின்ற கடவுளே உலகத்திற்கு மழை தருவார் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே தன்னுடைய மனைவியை மகிழ்விப்பதற்காக உண்மை கடவுளான யாவேயை புறக்கணித்து பாகாலுக்கு ஆகாபு அரசன் கோவில் கட்டி பலிபீடம் கட்டி விழா எடுத்து கொண்டாடினான். முதல் அரசராம் புத்தகத்திலே 16வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆட்சி செய்த எல்லா அரசர்களையும் விட ஆகாபு ஆண்டவருக்கு மிகுந்த சினமூட்டினான். அவனுக்கு முன்னாடி இருந்த எல்லா அரசரையும் விட நிறைய தப்பு செய்கிறான். ஆண்டவருக்கு அவன் சினமூட்டியதால் எலியா வழியாக கடவுள் வறட்சியை பஞ்சத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுதான் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம். தன்னை படைத்த கடவுள் மேல் பற்றில்லாமல் போலி தெய்வங்களை உருவாக்கி கொண்ட அந்த அரசனுக்கு இறைவன் கொடுத்த எச்சரிக்கை தான் என்று வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, நம்மை படைத்தவருக்கு நம்மை பராமரிக்க தெரியும். எலியா அந்த ஆகாபு அரசனுக்கு வாக்கு சொல்லுகிறார். வரும் ஆண்டில் நான் சொல்லும் வரை மழையோ பனியோ இருக்காது. எந்த தெய்வம் உனக்கு மழை தரும்னு நீ சொன்னியோ அந்த தெய்வம் உனக்கு மழை தராது. இணைச்சட்ட நூலிலே 28வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் உனக்கு ஆசி வழங்கவும் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் என்பதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு செய்தி. அந்த வாக்கு செய்தியை இந்த அரசன் மறந்தான். தன்னை படைத்த கடவுளை மறந்து பற்று இல்லாமல் போலி தெய்வத்தை வழிபட்டதால் அவனோடு சேர்ந்து அந்த நாட்டிற்கும் பஞ்சம் உருவாகிறது. ஆனால் இறைவன் மீது பற்று கொண்டிருந்த எலியாவை யோர்தானுக்கு அப்பாலுள்ள கிரீத்து ஓடை அருகிலே கடவுள் பாதுகாக்கிறார். அவருக்கு உதவி செய்கிறார். தன்மீது பற்று கொண்டு வாழுகின்ற மனிதனை இறைவன் எந்நாளும் பாதுகாக்கிறார். அவனுக்கு எப்போதும் உதவி செய்கிறார். காகங்கள் வழியாக அப்பத்தையும் இறைச்சியையும் அன்றாடம் கடவுள் எலியாவுக்கு உணவாக கொடுத்தார் என்று நாம் வாசிக்க கேட்டோம்.
இன்றைய திருப்பாடல் 121 தலைப்பை வாசித்தோம் என்றால், நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் என்று தலைப்பிடப்பட்டு, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று தாவீது அரசன் மிக அற்புதமாக அந்த பாடலை பாடுவார். சவுலுக்கு பயந்து ஓடி வனாந்தரத்திலே குகையிலே அடைபட்டிருந்த போது, போர்க்களத்திலே சண்டையிட்ட போதும் கடவுளின் பாதுகாப்பு வேண்டும், கடவுளின் உதவி வேண்டும் என்று சொல்லி தாவீது அரசர் பாடிய அற்புதமான பாடல். நான் போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் கடவுள் என்னை காத்திருள்வார், எனக்கு உதவி செய்வார் என்று அவர் பாடிய அந்த அற்புதமான பாடல். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, எசாயா புத்தகத்திலே 31வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பறக்கும் பறவை போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாயிருப்பார், பாதுகாத்து விடுவிப்பார் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இறைவன் மீது பற்று கொண்டு நாம் ஆளுகிற போது கடவுளின் பாதுகாக்கும் பிரசன்னம் பறக்கும் பறவை போல நம்மை சுற்றிலும் எப்போதும் இருக்கும். திருப்பாடல் 18 6 மற்றும் 9 ஆகிய வசனங்களை நாம் இப்படி வாசிக்கிறோம். தாவீது அரசர் பாடுகிறார், என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலிலிருந்து என் குரலை அவர் கேட்டார், வானை தாழ்த்தி எனக்காக கீழிறங்கினார், கெருபு மீது ஏறி பறந்து வந்தார், காற்றை ரெக்கையாக கொண்டு விரைந்து வந்தார் என்று அந்த பகுதியிலே தாவீது அரசர் பாடுகிறார். இறைவன் மீது உண்மையான பற்று கொண்டு நாம் வாழுகிற போது அவர் வானை தாழ்த்தி கீழிறங்கி கெருபு மீது ஏறி பறந்து வந்து விரைந்து வந்து கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். எசாயா புத்தகத்திலே 64வது அதிகாரத்திலே 4, 5 அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். தம்மை நம்பி இருப்போருக்காக செயலாற்றுகின்ற கடவுள் உண்மையன்றி வேறு யார்? சாமி மேல முழு பக்தியோடு முழு பற்றோடு இருக்கிற போது அவரை போல செயலாற்றுகின்ற கடவுள் வேறு யாரும் இல்லை என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இறைவன் மீது பற்று கொண்டு வாழுகிற போது எலியாவை பாதுகாத்து அவருக்கு உதவி செய்த ஆண்டவர் நமக்கும் உதவி செய்கிறார். இந்த நாளிலே இந்த இடத்திலே நீங்கள் கடவுள் மீது பற்று கொண்டு கூடி சிரித்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ நபர்கள் இறைவன் மீது பற்று கொண்டு ஊடகங்கள் வழியாக, இணையதளம் வழியாக, தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு உதவிட ஆண்டவர் வானை தாழ்த்தி கீழிறங்கி கெருபு மீது ஏறி பறந்து வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் கண்டிப்பாக சத்தியமாக செய்வார். யோவேல் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும், அது சித்திமிலுள்ள ஓடைகளெல்லாம் பாய்ந்து ஓடும், யோர்தானின் ஆறுகளெல்லாம் நிரம்பி வழியும் என்று அந்த பகுதியிலே கடவுள் கர்ச்சனை செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும். இந்த நாளிலே ஜெபித்து கொண்டிருக்கிற கடவுளின் பராமரிப்பை உணர்ந்து கடவுளே எனக்கு உதவி செய்யும், கடவுளே என்னை பாதுகாத்தருளும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருடைய இல்லத்திற்கும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து, ஆரோக்கிய தாயின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஆசீர்வாதமாக புறப்பட்டு வந்து நிரப்பும். உங்கள் ஆசைகளையும் தேவைகளையும் கண்டிப்பாக கடவுள் நிறைவேற்றி தருவார். மகிழ்வோடு வாழுங்கள்.
என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஒருங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, ஓடிவிட்டு உள்ளவரை நாடிடும் அன்பரே, உமக்காக வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைப்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆவியை போல ஆர்வமாய் தருவேன், கைப்பெண்ணைப் போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உமது உமக்கே தருவேன். என்னைய முழுவதும் தருகின்றேன். உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியிருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவேதான் படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே மனத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். நான் உங்களுக்கு நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன். நான் உங்களுக்கு நன்மை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எரேமியா புத்தகத்திலே 32வது அதிகாரத்திலே 40, 41 ஆகிய வசனங்களே எங்களுக்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிற எங்கள் அன்பான கடவுளே, இதோ இந்த நாளிலே ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய ஜனங்களை நீர் கண்ணோக்கி அருளும். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், நான் கேட்பதை தருவார், என் ஆசையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி உருக்கமான விசுவாசத்தோடு எத்தனையோ தேவைகளை சுமந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருப்பார்கள். குடும்ப நன்மைகளுக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, பெற்றோர்களின் நன்மைக்காக, விவசாயம் செழிப்பதற்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரனுக்காக, கடன் பிரச்சனை தீருவதற்காக, பதவி உயர்வுக்காக, வெளிநாடுகளிலே பணிபுரிகின்றவரின் பாதுகாப்பிற்காக என்று சொல்லி, உடல் வியாதியில் நீங்குவதற்காக என்று சொல்லி எத்தனையோ தேவைகளை உடைய பிள்ளைகள் உருக்கத்தோடு செபித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, அத்துணை தேவைகளுக்கும் நீர் செவி சாய்த்து இவர்களுக்கு நீர் நன்மை செய்தருளும். நான் என் மக்களுக்கு ஆறுதல் அளிப்பேன்,
அழுவோரின் உதடுகளை நன்றி ஒளியால் நிரப்புவேன் என்று எசாயா புத்தகத்திலே 57வது அதிகாரத்திலே 18-19 வசனங்களை எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற கடவுளை, துன்பத்தால், துயரத்தால், வேதனையால், நெருக்கடியால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே காப்பாற்றும், ஆரோக்கிய அன்னையே விடுதலை தாரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு செபித்து கொண்டிருக்கிற எல்லோரையும் ஆண்டவரே நீர் கனிவோடு கண்ணோக்கியர். உம்மையே நம்பி அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களின் துன்பங்களை எல்லாம் அகற்றியருளும். அழுவோரின் உதடுகளிலே மகிழ்வொளி எழும்பி உமக்கு நன்றி செலுத்துகின்ற நிலையை நீர் உருவாக்கி கொடுத்தருளும். நோயாளர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து இயேசுவினுடைய காலடியில் போட்டார்கள். இயேசு அவர்கள் எல்லோரையும் குணமாக்கினார் என்று மத்தேயு நற்செய்தியிலே 15வது அதிகாரத்திலே 30வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் வியாதியால் அவதிப்பட்டு வேதனைக்கு உள்ளாகி ஆண்டவரே சுகப்படுத்தும், ஆரோக்கிய மாதாவே சுகமாக்கும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லோரையும் ஆண்டவரே நம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய திருக்கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து உடல் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லோரையும் ஆண்டவரே ஆரோக்கிய தாய் வழியாக சுகப்படுத்தியருளும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தார்
எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மறுவற்ற இயேசுவின் உடலை கொண்டு மகிழ வாருங்கள். பாசம் பொழியும் கருணை தேவனின் நேச கரத்தில் சேருங்கள். மாசு மறுவற்ற இயேசுவின் உடலை கொண்டு மகிழ வாருங்கள். பாசு பொழியும் கருணை தேவன் நேச கரத்தில் சேருங்கள். மனதின் சுமைகள் நீங்கிட, மகிழ்ச்சியில் நாம் நிலைத்திட, வறுமை பிணிகள் அகன்றிட, வாழ்வின் வளங்கள் சேர்ந்திட, விண்ணகம் போற்றும் உன்னத தேவனை விண்ணகம் எழுந்து நீ வா. அப்பத்தில் வாழும் தேவனே, என் உள்ளத்தில் எழுந்து வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே, என் உள்ளத்தில் எழுந்து வாருமே.
எழுந்து வாருமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் ஒரு செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்திச் செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கைகளை கூப்பி தலை வணங்கி ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களையும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.